அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆயத்தி கிச்சன்ல உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், எறா வச்சு பிரட்டல் செய்ய போறோம். என்னங்க எல்லாத்தையும் தனித்தனியா பிரட்டுவீங்களான்னா நீங்க கேட்கக்கூடாது. அட்டகாசமா சூப்பரா செய்யலாம் வாங்க. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் செய்யுங்க சூப்பரா இருக்கும். அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இந்த டைம்ல நான் ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்து நீளமாக கட் பண்ணியிருக்கிறேன். 10 பல்லு பூண்டு. பூண்டு ரொம்ப முக்கியம், இதுக்கு சூப்பராக இருக்கும். அது கூடவே ஒரு சிறிதளவு இஞ்சி நீளமாக கட் பண்ணிக்குவோம். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், நான்வெஜ் செய்யும்போது இஞ்சி பூண்டு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் கலரில் பொரிஞ்சிருக்கணும். இப்போ ஒரு 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன், அதாவது நீளமாக கட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதையும் இது கூட சேர்க்குறோம். இதுக்கு நீங்கள் சிவப்பு வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு தேவையான உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போதுமானது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நம்ம சாப்பிடும்போது கடிபடுற மாதிரி இந்த மாதிரி வணங்கி இருந்தால் போதுமானது. பாருங்கள், இப்போ ஓகேவாயிடுச்சு. நான் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். குழம்பு தூள் அப்படின்னு ஒன்று இருக்குது நம்ம ஊரில். அது மல்லி, மிளகு, சீரகம், சோம்பு, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் வறுத்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, அதுதான் இது. இதில் நான் 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் தனி மிளகாய் தூள் கூட 2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், இறால் பொரிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். நான் இது 1/2 கிலோ இறால். எப்படி அப்படின்னா நீங்கள் நல்லா எப்பவும் போல் மஞ்சள் போட்டு இறாலை நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அது கூட உப்பு, மஞ்சள், கொஞ்சம் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்து பிரட்டிட்டு பொரிச்சு எடுத்துருங்க. ஸோ இறால்லாம் உங்களுக்கு பொரிக்க தெரியும், நான் சொல்லி தரணும்னு இல்லை, அதனால் நான் ஆல்ரெடி பொரிச்சு வச்சுட்டேன். 2 உருளைக்கிழங்க தோலோட நீளமாக கட் பண்ணி பொரிச்சிருக்கிறேன். அதையும் பொரிச்சு சேர்த்துக்கலாம். அதுக்கும் நீங்கள் உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்த்துட்டு பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரே ஒரு பெரிய கத்திரிக்காய், அதையும் இதே மாதிரி நீளமாக கட் பண்ணி மஞ்சள், உப்பு, மிளகாய்த்தூள் இது சேர்த்து பொரிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டோம் நம்ம. இது கூட 3 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு சின்ன பட்டை, 1 டீஸ்பூன் சின்ன சீரகம். ஓகே, இது 3ஐயும் நல்லா பொடி பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். நல்லா பெரட்டி விட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. நல்லெண்ணெயில் செய்யும்போது அந்த வாசனை சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு நல்லெண்ணெய் நிறைய யூஸ் பண்ணுங்கள். எல்லா எண்ணெயை விட நல்லெண்ணெய் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நான் ஒயிட் வினிகர் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். உங்களுக்கு ஒயிட் வினிகர் விருப்பம் இல்லை அப்படின்னா லைம் ஜூஸ் ஒரு டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். ஒரு லைட்டான புளிப்பு தன்மை இருக்கும்போது அந்த காரத்துக்கு சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு, ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நான் இன்னொரு பாத்திரத்தில் மாற்றுறேன். இதை என்னென்னத்து கூட எல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னீங்கன்னா, நம்ம ராக்கி புட்டு, மைதா புட்டு, கோதுமை புட்டு, இடியப்பம் கூட, அது இல்லாமல் சப்பாத்தி கூட, அரிசி புட்டு கூட எல்லாம் சாப்பிட்ற அட்டகாசமாக இருக்குங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி செஞ்சு நம்ம இதை பிரியாணி மாதிரியும் செய்யலாம். எப்படின்னா புட்டு, இடியப்பத்து கூட, அதெல்லாம் எப்படி செய்கிறதுன்றதை நான் வர ரெசிபியில் உங்களுக்கு போடுறேன். அது மட்டும் இல்லை, தொடர்ந்து என்னோடய வீடியோவை பாருங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஆயத்தி கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷேரிங்ன்றது லைஃப்பில் ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாருக்கும் முடிஞ்ச வரைக்கும் சில விஷயங்களை ஷேர் பண்ணணும். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் அதில் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். எனிவே, இன்னொரு ரெசிபியில் சந்திக்கிறேன். ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான வாழ்க்கை. இன்னொரு ரெசிபியில் சந்திக்கிறேன். பாய் பாய்.